அவருக்கு ஐவிஎஃப் மூலியமா ஃபியூச்சர்ல ட்ரீட் பண்றதுக்கு இப்போ இன்சூரன்ஸ் பண்ணாங்கன்னா கவர் ஆகுமான்னு கேட்டிருந்தாரு. கவர் ஆகும்னு சொல்லியிருந்தேன். கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது, குழந்தை எதுவும் இல்லை. நாங்கள் எல்லா டாக்டர்கிட்டையும் செக் பண்ணிட்டோம். அவங்களுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸ் இல்லை, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, என்னோட ஒய்ஃபுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு ஒரு 2-3 இயர்ஸில் உங்களுக்கு கன்சீவ் ஆகலை அப்படின்னீங்கன்னா ஐவிஎஃப் ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணாங்க. மினிமம் வெயிட்டிங் பீரியட் ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். அவங்க இந்த பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஐவிஎஃப் ரிலேட்டடாவோ குழந்தையின்மைக்கான சிகிச்சை எதுவும் நீங்கள் எடுத்திருக்க கூடாது. அண்ட் பாலிசி எடுத்து 24 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒருவேளை அந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் அவங்க பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த பாலிசி மூலியமா அவங்க கிளைம் பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் எவ்வளோ ரூபா வரைக்கும் கிளைம் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா 4 lakh rupees வரைக்கும் கிளைம் பண்ணலாம். இதுக்கு எவ்வளோ ரூபா ப்ரீமியம் கட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னா அவரோட வயசுக்கு ஒரு 32,000 rupees வரும். இந்த கிளைண்ட்டுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸ் இல்லை, அவங்க ஒய்ஃபுக்கும் எந்த ஹெல்த் இஷ்யூஸ் கிடையாது. பட் ஒருவேளை அவங்க நேச்சுரலாகவே கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படின்னா அடுத்த 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நார்மல் டெலிவரியோ சிசேரியன் டெலிவரியோ வந்தால் கூட up to 4 lakh rupees வரைக்கும் கிளைம் பண்ணுறதுக்கு இந்த பாலிசியில் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இன்னைக்கு நிறைய பேர் லட்சக்கணக்காக ஐவிஎஃப்க்கு செலவு பண்ணுறாங்க குழந்தை இல்லைன்றதுனால. ஸோ மெடிக்கல் இன்சூரன்ஸ்லேயும் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்ன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஒருவேளை குழந்தை இல்லாதவங்களுக்கு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பிளான் இருக்கு அப்படின்னீங்கன்னா பாலிசி எடுத்து 2 இயர்ஸ்க்கு அப்புறம் கவர் ஆகுன்றது அவசியம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ் பற்றின முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னோட பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் மருத்துவம் எங்கள் சேவை.